ஹாய் ஆர்டிஜி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய அஜயண்ட ரண்டன மோஷனம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டொவினோ தாமஸுடைய 50வது திரைப்படம். இதில் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கிறாரு. டொவினோ தாமஸோட சேர்ந்து இந்த படத்தில் பெசில் ஜோசப், கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து ஜிதின்லால் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஜிதின்லாலுடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜோமன் டி ஜான் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஷமீர் முகமது, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் திபுநலன் தாமஸ். அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி 3 ஜென்ரேஷனை வந்து காட்டுறாங்க. 1900 காட்டுறாங்க, அதுக்கப்புறமா 1950s அந்த ரேஞ்சு, அதுக்கப்புறமா கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். இந்த மூணுத்துலேயும் வந்து ஒரு கேரக்டரில் தான் வந்து நடிச்சிருக்கிறாரு டொவினோ தாமஸ். இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி, அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சண்டை கலரியில் வந்து ரொம்பவே நல்லா அவர் விளையாடி அதில் வந்து வெற்றி பெறுறாரு. அதுக்கு என்ன வேணும்னு கேட்டு ராஜா வந்து ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாரு. அது வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள். அதை வந்து அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வீரத்துக்கான, ஏன்னா ஒரு நல்ல சண்டை போட்டு அப்படி வாங்கினதுடைய பரிசு பொருள். ஆனால் அதுக்கப்புறமா அது அங்கேருந்து அவங்க கிட்ட இருந்து போய் ஒரு கோவிலில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை வந்து எல்லாரும் பார்த்துட முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி பேசிஸில் ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் தான் கோவிலுக்குள்ளே போக முடியும், அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் கடுத்து இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனில் மணியன்ற கேரக்டர், அந்த கேரக்டருடைய ஒய்ஃப் வந்து அவங்க ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விளக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் ஸ்டில் இவங்களால அந்த கோவிலுக்குள்ளே போய் அதை பார்க்க முடியாத ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்றதுனால அதுக்காக அதை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவார் மணியன்ற கேரக்டர். அதை வந்து திருடி அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட காட்டினாங்களா இல்லையான்றது அது ஒரு பக்கம். அண்ட் இவர் திருடிட்டாருன்றதுனால அதுக்கப்புறமாலேருந்து அவங்க குடும்பத்தையே வந்து திருடர் குடும்பன்ற மாதிரி தான் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தமாக இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டரில் இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ் வந்து அந்த பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அவரை தேடி ஒருத்தவங்க வராங்க, எனக்கு இதை நீங்கள் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், உங்கள் குடும்பத்தால் முடியும். அப்போது நாங்கள் வந்துட்டு அவர் வேற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அதை வந்து நாங்கள் காட்டாமல் யாருக்கிட்டையும் காட்டாமல் ஊர் மக்கள்கிட்ட சொல்லாமல் நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்ட்டு. ஸோ அவர் கேட்கக்கூடிய பொருளை எப்படியும் நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்தினரும் திருடர்கள் கிடையாது, அந்த பேரையும் நம்ம மாற்றணுன்றதுக்காக முயற்சித்து அதுக்கப்புறமா அந்த தேடலுக்கு போகிறாரு. போனதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, அவங்க குடும்பத்தினுடைய பேரை மாற்றினாரா இல்லையா, கடைசியாக அந்த விளக்கு யாருக்கு சொந்தமாகுது, அண்ட் அவங்க என்ன கேட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2D அண்ட் 3D ரெண்டுத்துலேயும் வந்துருக்குது. 3Dயில் படம் வந்துருக்குது. ஸோ 3Dனாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அண்ட் இதில் டொவினோ தாமஸுடைய நடிப்பு டெஃபினெட்லி அவருடைய 50th மூவி அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா 50வது படம்னும் போது அதுக்கான முயற்சி எவ்வளோலாம் அவர் ஒரு படத்துல இருந்து போட்டுட்டு வந்தாரோ அது எல்லாத்தையும் இந்த படத்தில் 3 கேரக்டருக்கும் அழகான டிஃப்ரென்சியேஷன் கொடுத்து அவருடைய வேலையை அவர் கரெக்டாக பார்த்துருக்கிறாரு. அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அழகாகவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டொவினோ தாமஸ்லேயே 3 ஜோடி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபிதா, அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து கீர்த்தி ஷெட்டி. அவங்களுடைய இந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஹரிஷ் உத்தமன் வில்லனாக வரக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் அவங்களுடைய காம்பினேஷன், எல்லா படத்துலேயும் வந்து நம்ம காமனாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு வில்லனுடைய கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்போ தான் ஹீரோவுடைய போர்ஷன் இன்னும் மாசாக தெரியும்னு சொல்கிறது டீஃபால்ட்டாக சொல்கிறது. இதில் படத்தில் வில்லனுடைய போர்ஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது. வில்லனுடைய கேரக்டர் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அண்ட் படத்தில் ஒருத்தவங்க நடித்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்கவுங்க கரெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். எஸ்பெஷலி படத்தினுடைய மியூசிக், பிஜிஎம்மாக இருக்கட்டும், படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வந்து திபுநலன் தாமஸினுடைய மியூசிக் அட்டகாசமாக இருந்தது. அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்னா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜோமன் டி ஜானோடைய சினிமோட்டோகிராஃபி அடி தூளான ஒரு சினிமோட்டோகிராஃபி. 3 அந்த வேர்ஷனையும் வந்துட்டு ரொம்ப அழகான இந்த லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. அதை விட அந்த சினிமோட்டோகிராஃபியே ஒரு பாதி கதை நம்மளுக்கு சொல்கிற விதத்தில் இருக்குது. ஸோ கேரளாவுடைய லொக்கேஷன் சொல்லவே வேணாம், அது ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஷமீர் முகமது, அவரும் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிதின்லாலுடைய டிரெக்ஷனையும் தாண்டி படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் கூடுதலான கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு மூவியாக வந்திருக்கும். ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து அந்த அளவுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாத இந்த நேரத்தில் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இருந்தாலும் இந்த படம் மலையாள படமாக இருந்தாலும்
5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த படத்துக்கு ஏன்னா டொவினோ தாமஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் எல்லாருக்கும் இருக்கிற விதத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடித்த விதத்தில் தான் இந்த படம் இருக்குது. டொவினோ தாமஸ்க்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். 2D அதாவது ஐ மீன் 3D உடைய அந்த விஷயம்லாம் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு 3D படம் பார்த்து நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஏன்னா அந்த சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது 3Dயில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு டீசெண்டான ஒரு படமாக வெளிவந்திருக்குது உங்களுக்கு இந்த RAM படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய RDG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.